சோபி டீச்சர் ரொம்ப திறமையானவங்க. இசையை பற்றி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் சோபி டீச்சர்னால் அந்த ஊர்லேயே அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுடைய தோழி மூலம் அறிமுகமான இவர் அவங்கள திருமணம் செய்து கொள்ளணுண்டு விருப்பப்பட்டார். ஒரு மனதில் இருந்த இந்த பாட்டு. பம்மி பம்மி வந்தாள் சோபி, புஷ்ஷுன்னு அம்மிக்கல்லும் பறக்குமா ஆடி காத்துல, நிம்மி நிம்மி என அவளையே நினைத்தது இருதயம், கம்மி கம்மியாய் இருந்த ஆசை கனவாய் மிக பறந்ததே, பூம்பாவையே நினைத்ததும் பூகம்பம் ஆனது மனசுக்குள்ள, ஏம்பா எப்பப்பா உனக்கு தேவையா பவர் ஸ்டாண்டு பூஸ்டிங்கு, திருமண ஏற்பாடுகள் செய்து திருமணம் நடந்துருச்சு. அவங்க காலங்கள் மிகவும் பொறுமையாகவும் அமைதியான நிலையில் சந்தோஷமாகவும் போய்கொண்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிருந்தாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த அம்மா எதையோ சாப்பிட்டு மிக அமைதியாக இருந்த அவங்க உச்சகட்டமாக கோவப்பட்டாங்க அவர் மேலே. அடுத்த நாள் எதுவும் நடக்காத மாதிரியே அவங்க நினைவில் இல்லாமல் அவங்க குளிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. சாயங்காலம் வரும்போது மிக விலை உயர்ந்த காரில் அவங்க வந்தாங்க. இந்த காரு 2.5 கோடி ரூபா வருமே, எப்படி ஒரு குழப்பமா இருக்கு சார், எப்படி சாத்தியமாகும்? குழப்பத்தில் ஆராய ஆரம்பித்தார் கதாநாயகன். வயலெல்லாம் தேடி அவங்களுடைய பொருட்களெல்லாம் எடுத்து பார்த்தாரு. அப்போ 20 கோடி டாலர் பணம் அந்த அம்மா பேரில் இருந்துச்சு. ஒரு டாக்டர் போட்டாவும் இருந்துச்சு. இவங்க யார், டாக்டரா? கேள்வி. ஆஸ்பத்திரியில் போய் கேட்டப்ப இல்லை, அவங்க ஒரு காலத்தில் மனநல பாதிப்பாகி இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. மனநல பாதிப்பா? எப்படி? ரொம்ப திறமைசாலி அவங்க. பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அவங்க எதிர்த்தரப்புக்கிட்ட இருந்துச்சு. அதை இவங்க எப்படியாவது முயற்சி பண்ணி நம்மளுடைய பொருள் நம்மளுக்கே வரணுண்டு பலவித முயற்சி எடுத்து பழைய டாக்குமெண்ட்டுகள்லாம் ரெடி பண்ணி அந்த 300 ஏக்கர் தோப்பை அவங்க பேருக்கு அவங்களே மாற்றி திறமையாக வாங்கி வெற்றி பெற்றாங்க. அப்போ எதிர்த்தரப்புக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அவங்க என்ன செய்துன்றத யோசித்தாங்க. கடுமையான யோசனைக்கு பிறகும் மாந்திரிக முறையில் இவங்களை தாக்கணுண்டு முடிவெடுத்து மலைக்காடுகளில் இருக்கிற மந்திரவாதிகளை அவங்க தேடி போனாங்க. அவங்ககிட்ட இவங்களை தாக்குதல் நடத்தணுண்டு பணம் காசு கொடுத்து இவங்க மேலே மனநல பாதிக்கணும் அப்படின்னு ஒரு விதமான தீய சக்தியினால் இவங்களுக்கு
அந்த இப்போ வாங்கின இடத்துல பாதிப்பு உண்டாகும்படி செஞ்சாங்க. அந்த தீய சக்திகளுடைய வைப்ரேஷனு இவங்களை பெரிதும் பாதித்து மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மாறிக்கிடுது. அவங்க சிறு குழந்தைய போல் ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. என்ன செய்கிறது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றது அப்படின்ட்டு அவங்க யோசித்தாங்க. தன் நிலைமையை தக்க வைக்கணுன்ட்டு அறிவு சார்ந்த முயற்சிகளில் ஆகாய நிலவை தியானம் பண்ணாங்க. அப்போ சந்திரானந்த வாழசக்தி மனதின் சக்தியை அதிகப்படுத்துகிறவங்க அவங்க மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் சந்திரானந்த வாழைத்தாயை போட்டிண்டு இரவு 8 to 9 மணிக்கு அவங்க தியான நிலையில் அமர்ந்து தன்னிலை முயற்சியை மேம்படுத்தினாங்க. அப்போ ஆகாய சந்திரன்லேருந்து அவங்க இருந்த அந்த தோப்பில் இருந்த ஒரு மூலிகை மரம் உயிர் பெற்று பயங்காற்ற உருவத்து மேலே வெளிச்சத்தை அடி, உன் முகத்தில் வெளிச்சத்தை காம்பி. தியானத்தில் இருக்கும்போது மூலிகை மரம் சொன்ன விஷயத்த அவங்க அந்த பயங்காற்ற உருவத்து மேலே அடித்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிச்சு. தன் முகத்திலையும் வெளிச்சத்தை காட்டி வெற்றி பெற்றாங்க. தன்னுடைய பழைய திறமை, தைரியம், சிறந்த வெற்றி பங்கான பேச்சு எல்லாமே அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆராய்ச்சி கதாநாயகன் மிகவும் பொறுமையாக அன்பாக தன் மனைவி மேலே பாசத்தை காமிச்சு நல்லபடியாக வாழ்ந்தாரு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உடன் இறைவனின் கருணை.